ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அந்த காலேஜ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காலேஜோட டிஎன்ஏ கோட் 5901. இந்த காலேஜ் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் காரைக்குடியில் இருக்குது. இந்த காலேஜோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்துக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த காலேஜ் பத்மபூஷன் விருது பெற்ற டாக்டர் அழகப்ப செட்டியார் அவர்களால் 1952 உருவாக்கப்பட்டது. இந்த காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் அட்டானமஸ் காலேஜ். அட்டானமஸ் தகுதி இந்த காலேஜுக்கு 2009 கிடச்சிருக்கு. இந்த காலேஜ் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் போனோம் அப்படின்னா இந்த காலேஜுக்கு போகலாம். காரைக்குடி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 3.3 கிலோமீட்டர்ஸ் வரும் இந்த காலேஜ் போகிறதுக்கு. இந்த காலேஜில் உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது. என்னென்னா சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங். இந்த கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் இங்கே இருக்குது. இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். இதில் கொடுத்துருக்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த காலேஜோட வெப்சைட்லேருந்து எடுத்தது தான். இந்த காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிறதுனால ஃபீஸும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த ஃபீஸ் வருது 11,980 rupees வருது. அதில் கவுன்சிலிங் அப்போ 5,000 rupees கட்டணும். பேலன்ஸ் அமௌண்ட் அட்மிஷன் அப்போ 6,980 rupees கட்டணும். இது ஃபஸ்ட் கிராஜுவேட் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அந்த கேண்டிடேட்டுக்கு உங்களுக்கு டியூஷன் ஃபீ 2,000 rupees லெஸ் ஆகி 9,980 rupees வருது. கவுன்சிலிங் அப்போ நீங்கள் 1,000 rupees பே பண்ணணும். அதுக்கப்புறம் அட்மிஷன் அப்போ 8,980 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்ஸ்க்கு டோட்டல் அமௌண்ட் 8,480 வரும். இது எப்படின்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீ 2,000 rupees லெஸ் பண்ணி, அது போக ஸ்பெஷல் ஃபீ அந்த கேண்டிடேட்ஸ்க்கு 1,500 கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அது எல்லாமே லெஸ் பண்ணி உங்களுக்கு 8,480 டோட்டல் அமௌண்ட்டு ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கவுன்சிலிங் அப்போ நீங்கள் 5,000 பே பண்ணணும். பேலன்ஸ் அமௌண்ட் அட்மிஷன் அப்போ 3,480 rupees அதாவது 3,480 rupees பே பண்ணணும். அடுத்த ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஹாஸ்டல் ஃபீஸ் ரீஃபண்டபிள் டெபாசிட்டாக 7,000 வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இயர்லி உங்களுக்கு ஆனுவல் ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 6,000 வரும். ஸோ டோட்டலாக நீங்கள் ஃபஸ்ட் இயர் கட்ட வேண்டியது 13,000 கிட்ட இருக்கும். நீங்கள் ஹாஸ்டலில் ஃபெசிலிட்டிஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 13,000 rupees வரும் ஃபஸ்ட் இயருக்கு அப்படின்னா. அதுக்கப்புறம் எவ்ரி இயர் நீங்கள் ஒரு 6,000 கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் ஃபுட்டுக்காக நீங்கள் மெஸ்ஸுக்கு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது. கவர்மெண்ட் காலேஜ்னும் போது உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் எவ்வளோ வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன அமௌண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸுக்காக ஒரு 3,000 rupees வாங்கிக்கிறாங்க அட்மிஷன் அப்போ. அது எதுக்குன்னா, நீங்கள் நோட்டு, புக்கு, வேறு ஏதாவது ஃபைல்ஸு, உங்களுக்கு படிப்பு சம்மந்தமான திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஹாஸ்டலர்ஸ்க்கோ இல்லை வெளியிலேருந்து வர்றவங்களுக்கோ அந்த நீடுக்காக உங்களுக்கு ஒரு 3,000 rupees அட்மிஷன் அப்போ வாங்கிக்கிறாங்க. இது நீங்கள் கோஆப்ரேட்டிவ் ஸ்டோரில் அந்த அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இந்த காலேஜில் உங்களுக்கு 12,000க்குள்ளே ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கே முடிஞ்சிடும். எஸ்சி, எஸ்டினா இன்னும் கம்மியாக வருது. ஸோ இந்த காலேஜ் நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் வைக்கலாம். அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லா இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ்னாலே கொஞ்சம் தரம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான கருத்து. அப்படி இருந்தாலுமே இந்த காலேஜ் எல்லாமே டாப் ரேங்கிங்கில் வருது. ஸ்டடீஸ் ஆகட்டும், பிளேஸ்மெண்ட் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ், கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் இவங்க கொடுத்துட்ருக்காங்க காலேஜில் இருந்துட்டு. இந்த காலேஜ் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், EEE யூஜி ப்ரோக்ராமுக்கு NBA அக்ரிடிஷன் வாங்கியிருக்கு. அது எந்த வருஷம் அப்படின்னா 2021 NBA அக்ரிடிஷன் வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் NAC B++ கிரேடு 2020 வாங்கியிருக்காங்க. இந்த காலேஜோட ஸ்பெஷாலிட்டிஸ் அல்லது அச்சீவ்மெண்ட்ஸ்னு எதை சொல்லலாம் அப்படின்னா, 2006 TEQIP அதாவது டெக்னிக்கல் எஜுகேஷன் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் இன் இந்தியா, அந்த ப்ரோக்ராமுக்கு தமிழ்நாட்டிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 11 கல்லூரிகளில் இந்த அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியும் ஒரு காலேஜு. அதுக்கப்புறம் 2008 பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அவார்டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டிலேருந்து வாங்கியிருக்கு.
அதுக்கப்புறம் இதில் வந்து வேறு என்னென்ன சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வேறு என்னென்ன இதில் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2014 யாந்த்ரா சென்டர் அப்படிங்கிறத வந்து ஐஐடி மும்பை அவங்களோட சப்போர்ட்டோட இதை இங்கே நிறுவியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த TEQIP அந்த ப்ரோக்ராமில் செகண்ட் ஃபேஸாக இவங்களுக்கு 5 crores ஃபண்டை ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த கல்லூரி வந்து டெவலப் பண்ணிக்கிற முடிஞ்சிருக்கு. ஒவ்வொரு குறிப்பிட்ட இடைவெளியிலையும் இந்த ஃபண்ட் வந்து அவங்க நல்லா சிறப்பாக செயல்படுறதுனால அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருந்திருக்கு. 2017 பார்த்திங்க அப்படின்னா 7 crores கிட்ட அவங்க இதனால் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் 2019 30 லட்சம் செலவில் வந்து ஒரு அலுமினி வந்து IoT லேப் நிறுவி கொடுத்துருக்காங்க. 2019 மெக்கானிக்கலுக்காக 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸையும் இவங்க நிறுவியிருக்காங்க. 2022 ஆண்டனா டெஸ்டிங் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் டெஸ்ட் இன்ஜினியரிங்காக 1 கோடி பெருமானம் உள்ள அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இதை வந்து நிறுவியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு இயரும் க்ரோத் ஆகிக்கிட்டே போகுது. ஒரு கவர்மெண்ட் காலேஜில் வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் சொல்லலாம். இப்போ பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் பற்றி பார்க்கலாம். பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு இவங்க காலேஜிலேருந்து கொடுத்துருக்கிறபடி 2022 to 2023 அந்த வருஷத்துக்குரியது பார்த்திங்கன்னா ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து 3.8 lakhs பெர் ஆனமாக இருக்குது. இந்த காலேஜோட ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 8.6 lakhs பெர் ஆனமாக இருக்குது. 3 lakhs to 6 lakhs பெர் ஆனம் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் வந்து ஒரு 129 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 6 lakhs பெர் ஆனமை விட அதிகமாக வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் வந்து இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்க டேட்டா வந்து ஓவராலாக வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக இவங்க வந்து கொடுக்கல. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கல, ஓவராலாக தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த காலேஜோட முக்கியமான ரெக்ரூட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா TVS Brakes India Limited, Hexaware Technologies, அப்புறம் HCL Technologies, கோஃப்ரூகல், அதுக்கப்புறம் L&T கம்பெனி, அதுக்கப்புறம் லூகாஸ் TVS, செயின்ட் கோபைன், டைட்டன் கம்பெனி, டெக் மஹேந்திரா, விப்ரோ, ஜோஹோ, யமஹா, ஒயிட் ப்ளூ கம்பெனிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து உங்களுக்கு எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த கம்பெனிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா கோர் டிபார்ட்மெண்ட், எல்லா CSC எல்லாமே எல்லா டெக்னாலஜிஸ் கம்பெனி, மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அந்த மாதிரி தான் எடுக்கிற மாதிரி தெரியுது. ஸோ வந்து பிளேஸ்மெண்ட்ஸும் இதில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்கில்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது. இப்போ எல்லாமே வந்து ஒர்க் ஷாப்ஸ் ஆகட்டும், IT ஸ்கில்ஸான சாஃப்ட்வேர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து முந்தி தான் வந்து நம்ம யோசிக்கணும், வெளியில் போய் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மொபைல்லே கிடைக்கிற மாதிரியே இருக்குது எல்லாமே. ஸோ அதை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து கிராக் பண்ணலாம். ஸோ எக்கனாமிக்கலி வீக்கர் உள்ளவங்கெல்லாம் வந்து ஃபீஸ் வந்து 12,000 அந்த மாதிரி கட்ட முடியும், அதிகமாக கட்ட முடியாது அப்படிங்கிறவங்கலாம் வந்து இதில் அழகாக வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இதில் ஜாயின் பண்ண பார்க்கலாம். கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் எல்லாமே இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்கும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கான ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிற கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக பிரகதி ஸ்காலர்ஷிப் ஸ்கீமு, அதுக்கப்புறம் SC STக்குரிய போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு, BC MBC அந்த கேண்டிடேட்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப்பு, அதே மாதிரி மைனாரிட்டி கம்யூனிட்டி அவங்களுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப்பு எல்லாமே வந்து இந்த காலேஜில் வந்து எல்லா கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா ஸ்கீம்ஸும் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். இதனோட கட் ஆஃபுமே பார்த்திங்க அப்படின்னா டாப் ரேங்கிங் இருக்கனால ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் ரொம்ப லோவாகவும் இல்லாமல் மிட் ரேஞ்சில் இருக்குது. அந்த கட் ஆஃப் டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்துட்டே வந்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு உங்களோட கட் ஆஃப் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த காலேஜில் நம்ம வந்து கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். TNA கவுன்சிலிங்கில் நீங்கள் போகும்போது கம்யூனிட்டி பேஸ்டு ரிசர்வேஷன் சிஸ்டம் இருக்கும். ஸோ இதில் வந்து OC BC BCM MBC SC SCA ST அப்படின்னு கட் ஆஃப் மார்க்ஸும் அது தகுந்த மாதிரி பிரிஞ்சு வரும். இப்போ அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜோட கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டே வந்துடுவோம். இதில் 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இதோட கட் ஆஃப் OC 191, BC 189, BCM 190, MBC 189, SC 175.5, SCA 157, ST nil. இதில் நில்னு கொடுத்துருக்கதெல்லாம் உங்களுக்கு அந்த சீட்ஸ் ஓப்பனாக இருந்தும் உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் இல்லாததுனால அந்த சீட் ஃபில் ஆகலை. ஸோ க்ளோசிங் கட் ஆஃப் தெரியாதனால நில்னு கொடுத்துருப்பாங்க. அதற்கு அடுத்ததாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். OC 189.5, BC 188,
BCM 185.5, MBC 188, SC 178.5, SCA 152.5, ST nil. அதற்கு அடுத்ததா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் EEE இதனோட கட் ஆஃப் OC 185, BC 182, BCM 180, MBC 177.5, SC 163, SCA 136, ST 161.5. அதற்கு அடுத்ததா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் OC 173, BC 166, BCM 165, MBC 160, SC 156, SCA 136.5, ST 126. அதற்கு அடுத்த டிபார்ட்மெண்ட் சிவில் இன்ஜினியரிங் OC 179, BC 172, BCM 169, MBC 170, SC 161.5, SCA 145, ST 134. ஸோ கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் எல்லாம் அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜுக்கு இந்த மாதிரி இருக்குது. இது லாஸ்ட் இயர்க்குரிய கட் ஆஃப் மார்க்ஸு. நீங்கள் டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாக அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டோட சவுத் ரீஜன்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த காலேஜ் வந்து கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, திருநெல்வேலி, இந்த சுற்றி உள்ள தஞ்சாவூர், இந்த சுற்றி உள்ள சவுத் ரீஜன் டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்கலாம் மோஸ்ட்லி வந்து இந்த காலேஜ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் வீடியோஸும் காலேஜ் வீடியோஸும் வந்துகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.